பொன்னியின் செல்வன் புதுவெள்ளத்தின் புதிய வணக்கம். நான் உங்கள் தனலட்சுமி. என்னங்க, இன்னைக்கு உலக மகளிர் தினமா? சரிங்க, அந்த மகளிர் தினத்தை கொண்டாடுற அளவுக்கு நம்ம இன்னைக்கு இருக்கோமா? மகளிர் தினம்னா என்ன? ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப என்ன சொல்கிறது, எல்லா உரிமையும் எல்லா சுதந்திரத்தையும் கொடுக்கறது தான், கிடைச்சிருச்சு அப்படிங்கிறத கொண்டாடுறது தான் மகளிர் தினம். அப்படி கிடைச்சிருக்கான்னு என்னன்னு தெரியல. ஏன்னா நிறையா பெண்களுக்கு இன்றைக்கி விருதெல்லாம் கொடுக்குறாங்க. அந்த விருதுக்கான பயன் என்ன? அவங்கவுங்க துறையில் சாதிச்சிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக தானே விருது. சாதிக்கிறதுக்கும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சமூகத்தை தாண்டி வர்றதுக்கும் வித்தியாசம் நிறையா இருக்கு இல்லைங்களா? அப்படித்தான் நிறையா பெண்கள் ஜெயிச்சு வந்திருக்காங்க. அதுக்கான விருதுகளும் கிடைக்க தான் செய்யுது. நம்ம இவ்வளவு நாள் தான் புகழ்ந்து பேசிகிட்டு இருக்கிறது யாருங்க? நம்ம முத்துலட்சுமி ரெட்டி, அன்னை தெரசா. வேறு யார் பேசிகிட்டு இருக்கோம்? அந்த விருது கொடுக்குற நிகழ்வோட அவங்கள மறந்துடுறோமே, கொண்டாடுறது இல்லையே. அப்படித்தானே இருக்குது. அப்படி இருக்கிற காலகட்டத்தினால தானே இன்றைக்கி இவ்வளோ பெரிய வன்கொடுமைகளும் நடந்துகிட்ருக்கு. ஒரு பக்கத்து வீட்டுக்காரவங்களாம் யாருங்க? நம்பி நம்ம பிள்ளைகளை நான் வெளியில் போயிட்டு வரேன் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லித்தானே விட்டுட்டு போவோம். இன்றைக்கி நடந்திருக்க நிகழ்வு என்னங்க? ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு சின்ன பொண்ணு. அப்புறம் எங்கெங்க மகளிர் சுதந்திரம்? 6 மாத குழந்தையாக இருந்தாலும் சரி, 60 வயசானவங்களாலும் சரி, பெண்கள் உரிமை எங்கே போச்சு? அப்புறம் எப்படி மகளிர் தினம் கொண்டாடணும் நம்ம சமூகத்தில் எதிர்பார்க்குறோம்? இன்றைக்கி இந்த மகளிர் தினத்தை இவ்வளோ தூரம் கொண்டாடுறதுக்கு எப்படி மனசு வருது? சரிங்க, இதெல்லாம் களையணும் அப்படிங்கிறது எல்லாருக்கான ஆசையும் தான். ஏன்னா அந்த நிகழ்வு நடக்கிற ஒரு 2-3 நாளைக்கு தான் இந்த ஆத்திரமும் கொந்தளிப்பும். அந்த பொண்ணை அடக்கலம் பண்ணதுக்கப்புறம் அந்த கொந்தளிப்பும் மறந்து போயிடுது. அந்த நிகழ்வும் யார் மனசுலையும் இருக்கிறது இல்லை. ஏன்னா அதை மறைக்கிற மாதிரி இன்னொரு நிகழ்வு, அதே மாதிரி நிகழ்வு தான் நடக்குதே தவிர. ஏன்னா பஸ்ஸில் டெல்லியில் நடந்தது ஒரு பொண்ணுக்கு. அது ஒரு எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய ஒரு போக்குவரத்து. இன்னொன்று, செப்பல் கூட போட்டு போகிறதுக்கு யோசிக்கக்கூடிய இடம் கோயில் கருவை. அங்கே ஒரு குழந்தை. இது யாருனாலும் ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம். அப்புறம் அங்கே தெய்வம் எங்கே போச்சுங்க? இங்கே அப்போ நம்ம பெண் தெய்வமாக எப்படி கொண்டாட முடியும்? யோசிக்க வேண்டிய விஷயம். சரி, எதுவோ எப்படியே இருந்தாலும் மகளிரை போற்றணுங்கிறது தான் எல்லாரும் விரும்புகிற ஒரு விஷயம். நம்ம பொன்னியின் செல்வனில் ஒரு மகளிராக நம்ம குந்தவை தேவி வந்து அவ்வளோ தூரத்துக்கு ஒரு சாம்ராஜ்யத்தை ஆள்ற அளவுக்கு அவங்களோட திறமை வெளிக்கொண்டு வர்றாங்க அப்படின்றதான் நம்ம கதையில் கொஞ்ச நாளாக போயிட்டுருக்கு. எல்லாரும் இப்போ சில காலத்துக்கு முன்னாடி பார்த்த திரைப்படம் கூட ஒரு பொண்ணு நந்தினிங்கிறவங்களோட வைராகியம்தான் ஜெயிச்சிச்சுன்னு பார்த்தாங்க. ஒரு பெரிய மாமன்னன் கரிகாலனவே வீழ்த்துற அளவுக்கு அவங்க சூழ்ச்சி இருந்தது. அப்போ ஒரு பொண்ணுனால எல்லாமே முடியும் அப்படிங்கிறத ஒரு சின்ன கதையில் நான் படித்தது மூலமாக எனக்கு ஒரு தெளிவு கிடைச்சிது. இது மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதம். ஆனாலும் இதில் எல்லாத்துலேயுமே கடைசியில் முடிவு என்னங்க? பெண்ணுக்கு எதிராக தானே இருக்கே தவிர பெண்ணுக்கு சமமாகவே இல்லையே. சரிங்க, உங்களுக்கெல்லாம் எப்படி தோணுதுன்னு எனக்கு தெரியல. இந்த நிகழ்வை யார் மனசாலும் ஏற்றுக்க முடியாத விஷயம். என்னால் எப்படி என்னோட எதிர்ப்பை தெரிவிக்கன்னு தெரியலை. ஏன்னா அதுக்கான அந்த போல்டாக நம்மளோட வெளியே கொண்டு வர்றதுக்கான சூழ்நிலை கூட இந்த சமுதாயத்தில் இல்லை. என்னோட பதிவை இந்த காணொலி மூலமாக கொடுக்கறது கூட ஒரு சங்கடமான ஒரு சூழ்நிலையாக தான் இருக்குது. ஏன்னா இதை தாண்டி வேறு ஒன்றும் செய்ய முடியலையே. அப்புறம் எங்கெங்க பெண் சுதந்திரம், மகளிர் தினம்? இருந்தாலும் எல்லா மகளிருக்கும் என்னுடைய மகளிர் தின வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.